Hi guys, hope you're doing great. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓல்டு சிலபஸ் ஆடிட்டிங் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஆன்சர் ஷீட்டை ப்ரெசென்ட் பண்ணணும், என்னெல்லாம் வந்து நம்ம பண்ணணும், லைக் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பேசிக்லி நம்ம அதான் பார்க்க போகிறோம். பிகாஸ் நமக்கு வந்து ஆடிட்டிங் வந்து மார்க் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் தான் இஃப் வி டேக் இட் இன் அ ப்ராப்பர் வே. ஓகே, ஆல்ரெடி நான் வந்து ஆடிட்டிங் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் ரெஃபர் இட் பிஃபோர் யூ ஸ்டார்டிங் ஆடிட்டிங். ஓகே, ஸோ நமக்கு இன்னும் ஒரு எக்ஸாக்டாக ஒன் மந்த் ப்ளஸ் ஒரு 7 days இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ரிப்பரேஷன், ஏப்ரல் மந்த் ப்ரிப்பரேஷன் வாஸ் வெரி க்ரூஷியல். அண்ட் நம்ம வந்து கொரோனா இருக்குது, நமக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் ஹாவ் சச் ஐடியாஸ். நம்ம வந்து இன்கேஸ் அவங்க வந்து பண்ணட்டும், பிரச்சனையே இல்லை. நம்ம இப்போயே அதை யோசிச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ப்ரிப்பரேஷன் வந்து லேக் ஆகும். நம்ம பண்ணிக்கலாம்னு. பட் இப்பயே ப்ரிப்பரேஷன் வந்து May 1 தான் நமக்கு எக்ஸாம் அப்படின்னு டார்கெட் பண்ணி படிச்சிங்கன்னா, ஈவன் அவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணால் கூட நம்ம அதை செகண்ட் ரிவிஷன் ஒரு தேர்ட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப அகைன் ஃபர்ஸ்ட் ரிவிஷனே நம்ம அங்கே இழுக்காமல் இருப்போம். ஸோ டோன்ட் மைண்ட் தோஸ் திங்ஸ். ஜஸ்ட் பி சேஃப், ஸ்டே இன்சைட் த ஹோம் அண்ட் கிவ் யுவர் ஃபுல் ஹார்ட் ஒர்க். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆடிட்டிங் இப்போ நமக்கு அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸில் வந்து 60 கிட்ட நம்ம எய்ம் பண்ணிடணும். எப்போவுமே 70 எய்ம் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் 60 ஈஸியாக அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸில். நம்ம ஏஎஸ் நல்லா படித்தோம், நம்ம கொஞ்சம் மெயின் சாப்டர்ஸ் எல்லாமே நல்லா கவர் பண்ணிட்டோம்னாலே வி கேன் ஸ்கோர் குட் இன் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ். அண்ட் ஐடிஎஸ்எம் நிறைய பேர் நம்ம அதில் லேக் ஆகிடுவோம். ஸோ அது நம்ம பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம எப்போவுமே படிக்கவே செய்வோம். ஸோ அப்போ வந்து நம்ம அக்ரிகேட் போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆடிட்டிங்கில் கண்டிப்பாக 50 எடுத்தே ஆகணும். ஸோ இப்போ இந்த பேப்பர் வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் எழுதினவங்க பேப்பர். ஐ ஹவ் 3 செட் ஆஃப் ஆன்சர் ஷீட், டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ ஒருத்தவங்க சில இது டூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம எடுத்துப்போம். சில பேர் அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால தான் வந்து 3 டிஃப்ரெண்ட் பர்சன்ஸோட ஆன்சர் ஷீட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஆன்சர் ஷீட் வந்து லாஸ்ட் டைம் ப்ரெசென்ட் பண்ணுது. ஸோ அந்த வேல்யூவேஷன் வந்து இப்போ ப்ரெசென்ட்லி இப்படி தான் அவங்க வந்து வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ மெயினாக அதுக்காக தான் இந்த பேப்பர் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன, இதில் வந்து நான் இன்றைக்கி 10 points கன்வே பண்ணணும் அப்படின்னு ஐ ஹவ் டிசைடட். ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வைஸ் நம்ம பார்த்துருவோம். அண்ட் அட் த எண்ட் நம்ம கன்சாலிடேட்டடாக ஒரு வாட்டி கூட நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 2 marks வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆடிட்டிங். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஓல்ட் சிலபஸ். உங்களுக்கு 2 marks நல்லா தெரியும்னா ப்ராப்பராக ப்ரெசென்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்டே. அப்படி தெரியாது அப்படின்னா நீங்கள் கடைசியாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பிகாஸ் 2 marks வச்சு தான் உங்களோட பேப்பரை வந்து எப்படி நீங்கள் வந்து, ஏன்னா அதெல்லாம் வந்து குட்டி விஷயம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களோட சப்ஜெக்டோட இன்டெப்த் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க 2 marks தான் செக் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 70 to 80% கட்டாயமாக அதில் நீங்கள் எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து மற்ற இடத்துல நீங்கள் உங்களுக்கு கொஷின்ஸ் தெரில, ஆன்சர் தெரிலனா கூட உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். இதில் வந்து ஃபுல் மார்க்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிறதான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அட் த சேம் டைம் இதில் மார்க்ஸ் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் முன்னாடிலாம் கரெக்டாக இன்கரெக்ட் எழுதுனா மார்க் கொடுத்தாங்க, ஈவன் தோ வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தப்புனாலும். பட் இப்போ அது கொடுக்குறது இல்லை. ஈவன் தோ நீங்கள் வந்து கரெக்டாக இன்கரெக்ட் கொடுத்து நீங்கள் அதை கரெக்டாக எழுதியிருந்தா கூட கீழே எக்ஸ்பிளேஷன் கரெக்டாக இருந்தால் தான் தே ஆர் ப்ரொவைடிங் ஃபுல் மார்க்ஸ். ஸோ பேசிக்கலி இப்போ இவங்க ஃபர்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு குட் பாயிண்ட்ஸ் டு பி நோட்டட் என்ன அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் அவங்க சென்டராக எழுதியிருக்காங்க. தட் இஸ் அ வெரி பேசிக் ப்ரெசன்டேஷன். பிகாஸ் வந்து லாஸ்ட் டைம் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, எதுவுமே வந்து மார்ஜின்ஸ்க்கு சைடில் எழுதாதீங்க. இந்த இங்கே போட்டிருக்காங்க டோன்ட் ரைட் எனிதிங் ஹியர். அதே மாதிரி இங்கே வந்து அவங்க ஸ்டெப் அந்த மார்க்ஸ் போடுறாங்க. ஸோ இந்த நம்ம மார்ஜின் உள்ளே இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம், கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருவோம். அங்கே நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம டச்சே பண்ண வேண்டாம். நம்ம எல்லாமே வந்து உள்ளே எழுதிடுவோம். உள்ளேயுமே இந்த லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பிகாஸ் நம்ம ஆன்சர்ஸும் லெஃப்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பரும் நம்ம லெஃப்ட்லேயே போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். ஸோ டு மேக் இட் நீட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சென்டரில் போடுறது. தட் வில் கிவ் யூ அ கிரேட் ப்ரெசன்டேஷன். தம்ஸ் அப் ஃபார் திஸ் ப்ரெசன்டேஷன். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் அவங்க ரீசன் எழுதியிருக்காங்க. பட் சின்ஸ் ஆன்சர் தப்புங்கிறனால அவங்க இன்கரெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆன்சர்ஸும் கரெக்டாக எழுதிருக்காங்க. தே ஹாவ் 2 steps. ஓகே, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2. ஸோ அவங்க ஃபுல்லாக எழுதி கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ ரீசன் அவங்க சைடில் வந்து ரீசன் சொல்லியிருக்காங்க. ரீசன் அப்படின்னு இப்போ கொஞ்சம் இந்த ரீசனை கொஞ்சம் பெட்டராக எழுதிருந்தால் அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ரீசன் நீட்டாக அந்த லைன்லேயே எழுதி ஒரு லைன் கீழே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அண்ட் இப்போது இதில் இன்னொரு இப்போ எஸ்ஏ 705 அவங்க கொடுத்துருக்காங்க.
பட் ஆனால் அவங்க வந்து 705 நேம் கொடுக்கல. எஸ்ஏஸ் நீங்கள் எங்கெல்லாம் கோட் பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு அதோட நேம் கரெக்டாக கோட் பண்ணிடுங்க. ஒரு எஸ்ஏஸ் வந்து ஒரு 20 எஸ்ஏஸ் தான் இருக்கும். அதோட நேம் கூட நம்மளால படிக்க முடியாமலாம் நமக்கு இல்லை. பிகாஸ் நம்ம எவ்வளோ விஷயம் நம்ம மண்டையில் ஏற்றுறோம். ஸோ இதுவும் நமக்கு ஈஸி தான். டெய்லி ஒரு 5 படித்தாலே வந்து கியூமுலேட்டிவாக நம்ம ஃபர்ஸ்ட் 5 படிக்கிறோம், நெக்ஸ்ட் 5 படிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் 5 படிக்கும்போது ஃபர்ஸ்ட் 5 ஒரு ரீகால் பண்ணுங்கள். அகைன் தேர்ட் ஒரு 5, ஃபிஃப்த் செட் அண்ட் தேர்ட் செட் அப்படி படிக்கும்போது ஃபர்ஸ்ட் 5, செகண்ட் 5 அண்ட் தேர்ட் 5 மூணுமே ரீகால் பண்ணிங்கன்னா ஒரு மிஸ்டேக் கூட நமக்கு வராது. ஸோ இது ஒன்று. அவங்க 705 கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் அவங்க வந்து நேம் கரெக்டாக எழுதலை. அவங்களோட ஆன்சர் வந்து தப்பு தான், பட் ஸ்டில் இது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஸோ பேசிக்கலி 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, 2 மார்க்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியுது. இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் தட் யூ வில் ஸ்கோர் மோர் தென் 80% டூ இட் இன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதர்வைஸ் அது நீங்கள் செகண்ட் கொஸ்டினாவோ இல்லை தேர்ட் கொஸ்டினாவோ எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக. அண்ட் எங்கேயுமே ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. முடிஞ்சளவு ஸ்ட்ரைக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம எழுத போகிறத ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு எழுதணுன்னா அங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான அவசியமே இருக்காது. ஸோ அது ஒன்று நான் சொல்லுவேன். ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் this is the basic thing I want to tell. And அந்த மாதிரி 2 மார்க்ஸ்க்கு as said in the last video நிறையா கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள், பாஸ்ட் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுங்கள். தோ உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரலைனா கூட அட்லீஸ்ட் ஒரு 20-30% வந்து பாஸ்ட் கொஷின்லேருந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு லூஸ் தட். பிகாஸ் நான் கிளியர் பண்ணும்போது நான் எப்படி படித்தேன் அப்படின்னா, லைக் சுரபி பன்சல் புக் அதை நான் எடுத்துட்டு அதில் அவங்களோட புக்கில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கொஷின் பேங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. எனி ஆத்தர் புக், எந்த ஆத்தர் புக்கில் கொஷின் பேங்க் இருக்கோ, எனிதிங் தட் கேன் பி எனிதிங். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் டோன்ட் ஸ்டடி ஒன் டைம், டூ இட் அகெயின் அண்ட் அகெயின். டெய்லி காலையில் எழுந்திரிச்சு பண்ணுங்கள். டெய்லி காலையில் நீங்கள் 2 கொஷின் பேப்பர் முடிக்கணும். நெக்ஸ்ட் டே 2 கொஷின் பேப்பர் முடிக்கும் போது லாஸ்ட் 2 கொஷின் பேப்பரை நீங்கள் சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷனே வராது. எக்ஸாம் டைமில் உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷன்ஸுமே இருக்காது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. தட் 2 மார்க்ஸில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்சால் அதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வந்து அதை லாஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து வவுச்சிங். 2 மார்க்ஸ் எப்படி இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி வவுச்சிங் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அது செப்பரேட் செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க கேட்குறது. அண்ட் வவுச்சிங்கில் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, வவுச்சிங் எழுதும்போது ஃபர்ஸ்ட் வந்து வவுச்சிங்னா என்ன அப்படிங்கிறத ஒரு 2 லைன் எழுதுங்க. வவுச்சிங் இஸ் அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் அந்த ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்க கேட்குற என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அதை எழுதுங்க. அதே மாதிரி ஜென்ரல் பாயிண்ட்ஸ் லைக் இன்டர்னல் கண்ட்ரோல் மெயின்டைன் பண்ணணும், ஃபிக்ஸட் அசெட் ரெஜிஸ்டர்ஸ், அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்டே கொடுக்காதீங்க. எல்லா கொஸ்டினுக்குமே ஒரு யூனிக் பாயிண்ட்ஸ், ஒரு 8 பாயிண்ட்ஸ் இன்ஸ்டியூட்டில் ப்ராக்டிஸ் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. அந்த யூனிக் பாயிண்ட்ஸை தான் அவங்க ப்ரெசென்ட் பண்ண சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களே தவிர ஜென்ரல் பாயிண்ட்ஸ்க்கு தே ஆர் நாட் ப்ரொவைடிங் எனி மார்க்ஸ். ஓகே, அண்ட் அதே ஸோ வவுச்சிங் அதே மாதிரி தான். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தட் வாஸ் வெரி ஸ்கோரிங் திங். அதை விடாதீங்க, அது ரொம்ப வேகாக இருக்குது அப்படின்னு சொல்லி விடாதீங்க. பிகாஸ் அதில் வந்து டைரக்ட் கொஷின் கேட்குறாங்க. அவங்க எதுவுமே அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணியோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணியோ இல்லை. வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த வாட் இஸ்க்குரிய ஆன்சர் வந்து நம்ம எழுதுறது ஈஸி. நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தட் வில் கம். அண்ட் இப்போ செகண்ட் அவங்க வந்து 4th கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடிட் ஆஃப் கமர்ஷியல் பேப்பர்ஸ். இப்போ இதில் நல்லா அவங்க நீட்டாக கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ பை தேட் வே இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம் அவங்க. அண்ட் பாயிண்ட் வைஸாக எழுதியிருக்காங்க. தட் வாஸ் அ வெரி குட் திங். எப்போவுமே பாயிண்ட் வைஸ் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு செப்பரேட் எப்படி சொல்கிறது, ஒரு லுக் இருக்கும். அதுக்கு எப்போவுமே பேராகிராஃப் வைஸ் நீங்கள் வந்து பண்ணாதீங்க. அண்ட் இன்கேஸ் இஃப் பாசிபிள் 1, 2, 3 போடுங்க. இஃப் யூ ஆர் வெரி ஷியோர் தட் ஐ நோ 7 to 8 பாயிண்ட்ஸ் தென் புட் 1, 2, 3, 4. அவங்க வந்து பாயிண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி மார்க் கொடுக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் கவுண்ட் பண்ணவே தேவை இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 8 பாயிண்ட்ஸ் எழுதிருப்பீங்க நம்பர்ஸில். ஸோ அதிலே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு 4D அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. கேரோ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எங்கெல்லாம் கேரோ கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் கேரோ கொடுத்துருங்க. இப்போ ஃப்ராட் பற்றி அவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா யூ கேன் ரைட் essay 240. ஓகே, நீங்கள் essay 240 எழுதலாம். அப்புறம் கேரோவில் வந்து clause 10 நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் திங். அதாவது இப்போ ஃப்ராட் பற்றி கேட்டாங்கன்னா எஸ்ஏவும் எழுதலாம், கேரோவும் எழுதலாம். அது மாதிரி இன்வென்ட்ரிஸ் கேட்டாங்க அப்படின்னா கேரோவிலே இருக்குது. செகண்ட் பாயிண்ட் ஐஎஸ், செகண்ட் பாயிண்ட் இருக்குது, ஏஎஸ் இருக்குது, வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ். ஸோ அதெல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் பேப்பர் இருக்கும். ஓகே, உங்கள் கேரோவை கேரோவையும் உங்கள் எஸ்ஏசி ரிலேட் பண்ணியிருக்காங்க, கேரோவையும் ஏஎஸ்சி ரிலேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இப்போ வந்து ரிப்போர்ட்டிங் பற்றி கேட்குறாங்க அப்படின்னா essay 700 சீரீஸ். எந்த ரிப்போர்ட்டிங் குவாலிஃபைட் ஒப்பீனியன், அட்வர்ஸ் ஒப்பீனியன், டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன், அதை பற்றி நீங்கள் எழுதும் போதே நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா அங்கேயே வந்து நீங்கள் வந்து essay 700 அதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அது மாதிரி
ஃப்ராட் ரிப்போர்ட்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டைமில் SA 700 சீரீஸ் கேரோலே அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் ஸ்டாச்சுட்டரி டியூஸ் அந்த கிளாஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் கிவ் வெரி அதாவது உங்கள் பாயிண்ட்ஸ் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் இப்போ இவங்க வந்து இஃப் தேர் இஸ் அ டிஃபால்ட் இன் பாரோயிங் ஆனால் கிளாஸ் நம்பர் இவங்க மென்ஷன் பண்ணல, அஸ் பர் ப்ரிஸ்கிரைப்டு கிளாஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து ஒரு 16 கிளாஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கேரோல் வந்து நிறையாலாம் இருக்காது. அதை நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அதாவது ஃபிக்ஸட் அசெட்னா கிளாஸ் 1, இன்வென்ட்ரிஸ்னா கிளாஸ் 2. ஸோ அது மாதிரி இப்போ ஃப்ராடுனா கிளாஸ் 10, அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா மறக்காது. இப்போ ஸ்டாச்சுட்டரி டியூஸ் அப்படின்னா கிளாஸ் 7. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கீவேர்ட்ஸ் வச்சு அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரைப்டு கிளாஸ்னு எழுதுற மாதிரி இருக்காது. டேரெக்டாக எனக்கு இந்த கிளாஸ் தெரியும் அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட காட்டும்போது தட் வில் கிவ் யூ வெரி கிரேட் ப்ரெசன்டேஷன். அண்ட் அவங்க வந்து இங்கே மார்க்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல பிகாஸ் த ஆன்சர் வாஸ் நாட் டு த பாயிண்ட். ஓகே, ஸோ அவங்க வந்து டு த பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வவுச்சிங் வந்து இங்கே அவங்க வந்து இப்போ இவங்க வந்து அப்படியே எக்ஸாக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் தேர் இன் தி ப்ராக்டிஸ் மேனுவல், இல்லை குட்ஸ் லைங் வித் தேர்ட் பார்ட்டி தேர் இஸ் அ கொஸ்டின் இன் ப்ராக்டிஸ் மேனுவல், அதை அவங்க அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் கிவிங் யூ ஃபுல் மார்க்ஸ் 4 மார்க்ஸ். அவங்க அதே மாதிரியே வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2, 4, 6, 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்லி they'll expect 8 பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு half மார்க் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ 8 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா ஸ்டார் போடாமல் 1, 2, 3 போடலாம். ஸோ அது பட் எனிவேஸ் அவங்க ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க பிகாஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே டு தட் பாயிண்ட் எக்ஸாக்டாக என்ன ப்ராக்டிஸ் மேனுவலில் இருக்கோ அதுவே இருக்குது. So that is another one thing. And next question, written representation. So written representation இங்கே வந்து அவங்க வந்து எஸ்ஏவை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். there is a essay for written representation செப்பரேட்டாக. அது மாதிரி இந்த பேராகிராஃப் ப்ரெசன்டேஷனே பண்ணாதீங்க. என்ன கொஸ்டினாக இருந்தாலும் பாயிண்ட் பை பாயிண்ட் பண்ணுங்க, அதுதான் வந்து மெயின் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க ஃபுல் மார்க் கொடுத்துடலாம். பட் ஆனால் சில பேர் வந்து அதை கீனாக வந்து பார்க்க மாட்டாங்க பிகாஸ் இவங்க எழுதின ஆன்சர் எல்லாமே கரெக்ட். they have given 2+2 marks. 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ மேலே இருக்கிற கொஸ்டினுக்கு ஒரு 2 மார்க்ஸ், கீழே இருக்கிறதுக்கு ஒரு 2 மார்க்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து இன்னும் அவங்க பாயிண்ட் வைஸாக மென்ஷன் பண்ணி எஸ்ஏஸை உள்ளே கொண்டு வந்து ஒரு சார்ட் ப்ரெசன்டேஷன் எஸ் நோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கலாம். பண்ணியிருந்தாங்கன்னா வந்து எல்லாமே அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கலாம். பண்ணல அப்படின்னா அவங்க வந்து ரிப்போர்ட்டை குவாலிஃபை பண்ணணும். எனிவேஸ் ஆனால் சார்ட் கொடுத்தா நீங்கள் கீழே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த கொஸ்டினை அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா அவங்க எஸ்ஏஸை உள்ள கொண்டு வந்திருக்கணும் அண்ட் பாயிண்ட் வைஸ் எழுதியிருக்கணும். ஸோ தட் வாஸ் ஒன் மிஸ்டேக். அண்ட் மிஸ்டேக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் பிகாஸ் அந்த டைமில் இது வந்து தெரிஞ்சு பண்ணுறது இல்லை. ஸோ இது வந்து பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரெமுனரேஷன் டு த டைரக்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனி. இதுவும் அதே மாதிரி அவங்க பாயிண்ட் வைஸ் எழுதியிருக்காங்க. பட் த ஆன்சர் வாஸ் நாட் கிளியர். பட் ஆனால் அவங்க வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வாட் எவர் தேர் இந்த ப்ராக்டிஸ் மேனுவல் அவங்க வந்து அதை கொடுத்துருக்காங்க. லைக் அப்ரூவல் ஆஃப் காம்பிடென்ட் அத்தாரிட்டி ரிகார்டிங் பேமெண்ட் ஆஃப் சிட்டிங் ஃபீஸ், இதெல்லாமே வந்து நம்ம புக்கில் இருக்கிறது. அண்ட் இங்கே ரேட் ப்ரிஸ்கிரைப்ட் அந்த கம்பெனிஸ் ஆக்டை உள்ள இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் இது ரெமுனரேஷன் டு டைரக்டர்ஸ், ஆப்வியஸ்லி கம்பெனிஸ் ஆக்ட் இல்லாமல் ரெமுனரேஷன் பற்றி நம்ம பேச முடியாது. ஸோ இந்த மாதிரி உள்ள கொண்டு வந்தனால தட் gives you good presentation. இந்த மாதிரி கொஞ்சம் அடித்தல். இப்போ இங்கே இந்த ஒரு வேர்டு அடிக்கணும்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் பண்ணுங்க, அதை ஃபுல்லாக பண்ணாமல். ஸோ ரொம்ப ஆர்டாக இருக்காது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் செக். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் அந்த 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது நல்லா தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா கொஞ்சம் பின்னாடி பண்ணுங்கள். அண்ட் வித் ரீசன்ஸ் இருந்தால் தான் அவங்க மார்க்ஸ் தராங்க, ரீசன்ஸ் இல்லைனா அவங்க மார்க்ஸ் தரது இல்லை. அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு செகண்ட் பாயிண்ட், வவுச்சிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஷுட் பி யூனிக் பாயிண்ட்ஸ் ஆஸ் பர் ப்ராக்டிஸ் மேனுவல். அண்ட் வவுச்சிங் அண்ட் வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் ப்ரெசென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் வந்து எஸ்சிஎஸ்க்கு நேம் அண்ட் நம்பர் மஸ்ட். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் டெல் யூ லேட்டர். அண்ட் ஃபிஃப்த் பாயிண்ட் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாயிண்ட்டுக்கு போகிறோம். கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸ், அதாவது சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் லைக் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? லைக் பிளாக் பாக்ஸ் அப்ரோச், ஒயிட் பாக்ஸ் அப்ரோச், இன்டர்னல் செக், கொஸ்டினரிஸ், வேற என்ன இருக்குது, ஃப்ளோ சார்ட், இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டுறாங்க. அதெல்லாம் வந்து புக்கில் இருக்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து சாப்டரில் அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் மேனுவல் இருக்கிறதையாவது நீங்கள் வந்து நல்லா கிளியராக படிச்சுக்கோங்க. பிகாஸ் ஸ்டடி மெட்டீரியல் அதை முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் யூ கேன் டூ ப்ராக்டிஸ் மேனுவல்.
பிகாஸ் அதெல்லாம் அப்படியே அவங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இன்டர்னல் இப்போ இந்த கொஸ்டின் வந்து இன்டர்னல் செக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இன்டர்னல் கண்ட்ரோல். இதுவும் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் மேனுவல் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட்லி ஆஸ்ட் கொஸ்டின். இன்டர்னல் செக் இஸ் ஹவு இன்டர்னல் செக் இஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாமே அப்போனா உங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்னல் செக்னா என்னென்னு எழுதணும், அப்புறம் அதோட பேசிக் எசென்ஷியல்ஸ் என்ன அதெல்லாம் அவங்க எழுதணும். ஸோ அப்படி எழுதும்போது தான் அவங்க ஃபுல் மார்க்ஸ் தருவாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப நல்லாவே அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து டோன்ட்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் 3C. ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் வந்து அவங்க வந்து எஸ்ஏ 315 மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஐடென்டிஃபைங் அண்ட் அசஸிங் தி ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். இதை வந்து அவங்க இன்னும் டு த பாயிண்ட் எழுதலை. அண்ட் அவங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியுது, பிகாஸ் அவங்க தெரிஞ்ச கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார் போட்டு நீட்டாக காமிச்சிருக்காங்க. பட் இந்த கொஸ்டின் அவங்களுக்கு தெரியலையா இல்லை ஐம் நாட் ஷியர் வாட் தே ஹவ் டன். பட் டெஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல், சப்ஸ்டன்ஸ் ப்ரெஷர், டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில் எல்லாமே எழுதியிருக்காங்க. பட் இட் வாஸ் நாட் டு தட் பாயிண்ட். ஸோ அதனால் அவங்களுக்கு எதுவும் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் மணி ஷுட் நாட் பி யூஸ்ட் அஸ் பர்டிகுலர்லி. இது வந்து கவர்மெண்ட் ஆடிட்டில் வருது. இதெல்லாமே வந்து கான்செப்ஷுவல் கொஷின் மாதிரி. உங்களுக்கு இந்த கான்செப்ட் பற்றி இதில் எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்கள் படித்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுறதுக்காக. பட் ஆனால் இங்கே சின்ஸ் இது வந்து அவங்க வந்து பேசிக் திங்ஸாக எழுதியிருக்காங்க. such utilization will help them for basic communities. ஸோ இதெல்லாம் பண்ணுறேன்னா இது இப்படி எழுதுனனால they have not provided any marks. ஸோ ஃப்ரம் திஸ் நமக்கு என்ன தெரியுதுன்னா 90% அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் புக்கில் இருக்கிறத எழுதணும் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினில் வந்து என்ன இது வந்து அவங்க இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கணும். அவங்க எழுதின பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட், என்கொயரி, இன்ஸ்பெக்ஷன், அப்சர்வேஷன் இதெல்லாம் கரெக்ட். பட் ஆனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பிளைன் பண்ணாமல் they will not give you marks. ஓகே. அண்ட் 6C இதெல்லாமே உங்களுக்கு தெரியல, லாஸ்ட்டாக அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இது ஒரு பாயிண்ட், இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியலன்னா சம்திங் ரிலவெண்ட் டு தேட் எழுதி வைங்க. பட் ஆனால் டோட்டலி இரலவெண்ட்டாக எழுதாதீங்க. டோன்ட் ரைட் எனி ஸ்டோரிஸ் எனி திங். அதாவது அது இப்போது நம்ம அந்த பார்ட்டில் ஏதோ ஒன்று படிச்சிருப்போம், மேபி அதோட மேலே இருக்கிற 2 பாயிண்ட் கீழே இருக்கிற 2 பாயிண்ட் ஞாபகம் இருக்கும், நடுவில் இருக்கிற சில அந்த கண்டென்ட் ஞாபகம் இருக்காது. ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற பாயிண்ட்ஸ் எழுதினீங்கன்னா 0 மார்க் வராமல் ஒரு 1 மார்க், லைக் இந்த கொஸ்டின் அவங்க எழுதியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்க சான்சஸ் இருக்குது. சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் இல்லையா. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டாக, இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் லாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டே அதை எடுக்காதீங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷனில் வந்து அவங்க வந்து டு த பாயிண்ட் எழுதலை. வெரிஃபிகேஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அரைசிங் ஆன் சேல் ஆஃப் பிளாட் ஆஃப் லேண்ட். அவங்க ஏன் லேண்டுக்கு வந்து இன்வென்ட்ரிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, லைக் அவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா வந்து AS2 செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் டு தட் பாயிண்ட் இல்லை, நம்ம P&Lல என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ they didn't give you any marks. ஸோ நம்ம வந்து வவுச்சிங் அண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் மேனுவல் எழுதுறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் போகும்போது உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ மேக் ஷுர் தட் யூர் ரைட்டிங் எவ்ரி திங் விதின் த டைம். அதுக்குன்னு கூடிய டைமில் நீங்கள் ப்ராப்பராக எழுதுறீங்களான்னு பாருங்கள், இல்லாட்டி பின்னாடி ரொம்ப ஹேண்ட் ரைட்டிங் வந்து வேர்ஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு கொண்டு போகாதீங்க. அது மாதிரி இவங்க எல்லாமே ஒரு கொஸ்டின் ஒரு பேஜுக்கு தான் எழுதியிருக்காங்க, அதுக்கு மேலே அவங்க எழுதலை. ஸோ தட் வாஸ் அ குட் பாயிண்ட் இன் இட். அண்ட் இது ஓரளவு கொஞ்சம் அவசரமாக எழுதாமல் இது நீட்டாக எழுதியிருந்தால் இன்னும் ஸ்டாரெல்லாம் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் எழுதியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது இன்னும் கொஞ்சம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். இதில் இன்னொரு 3-4 பாயிண்ட்ஸ் வரும். இது இன்னும் கொஞ்சம் பெரிய பாயிண்ட்ஸாக வரும். வந்து ஹெட்டிங் மட்டும் எழுதியிருக்காங்க, உள்ளே எழுதாமல். ஸோ உள்ளே எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன தான் ஹெட்டிங் எழுதினாலும் உள்ள அட்லீஸ்ட் 1 or 2 பாயிண்ட்ஸ் கிவ் யுவர் பெஸ்ட். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கம்பெனி ஆடிட். இட் வாஸ் அ வெரி க்ரூஷியல். தயவு செஞ்சு கம்பெனி ஆடிட்டில் எல்லா செக்ஷனையும் படிச்சிருங்க. லைக் செக்ஷன் 138 148 வரைக்கும் ஒன்லி 10 செக்ஷன் தான் இருக்குது. சப்செக்ஷன் எதுவுமே படிக்க வேணாம், அட்லீஸ்ட் செக்ஷன் மட்டுமாவது படிச்சு வைங்க. 138 இன்டர்னல் ஆடிட். இப்போ இன்டர்னல் ஆடிட் பற்றி கேட்டாங்கன்னா 128 எழுதுங்க. அப்பாயின்மெண்ட் பற்றி கேட்டாங்கன்னா 139, ரிமூவல் பற்றி கேட்டாங்கன்னா 140. அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன் இது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் வந்து அதில் இருக்கிற அந்த சப்செக்ஷன் இல்லைனா கூட பரவாயில்ல, செக்ஷனை மட்டுமாவது படிச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இதுலேருந்து சினாரியோ கொஷின்ஸ் அவங்க டெஸ்ட் பண்ணியே தீருவான், அவன் டெஸ்ட் பண்ணாமல் இருக்கவே மாட்டான். ஸோ இந்த சினாரியோ கொஷின்ஸ் ரொம்ப இருக்கும். ஸோ that's it with this paper. ஸோ இவங்க பேசிக்காக வந்து ப்ரெசன்டேஷன் வாஸ் ஓகே. கொஞ்சம் லாஸ்ட்டு வந்து அவங்க கொஞ்சம் ஹரிபரியில் எழுதுனனால சில ப்ரெசன்டேஷன் லேக் ஆச்சு. பட் தட் இஸ் வெரி காமன் ஃபார் ஆல். ஸோ மேக் ஷுர் தட் யூ ஆர் நாட் லீவிங் தோஸ் பாயிண்ட்ஸ். ஓகே. எல்லாமே நீங்கள் எழுதுறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட்
அது மாதிரி அவங்க வந்து எல்லாமே ஸ்டார் மார்க்ஸ் போட்டிருந்தாங்க. சில கொஷின் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் கூட ஸ்டார் மார்க்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க ஸ்டார் போடாமல் பாயிண்ட்ஸ் போட்டிருந்துருக்கலாம். ஸோ திஸ் இஸ் அனதர் ஒன் பேப்பர், இன்னொருத்தவங்களோட பேப்பர். காமன் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வில் லீவ். இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூனிக் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வில் டிஸ்கஸ். அண்ட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4th கொஷின் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து இந்த ஃபார்ம் நம்பர், ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர், ஆக்சுவலாக அது ஏடிடி, அவங்க வந்து சிஏடின்னு போட்டுட்டாங்க. ஸோ தட் வாஸ் ராங். இதெல்லாம் தெரிஞ்சால் எழுதுங்க, தெரியலனா எழுதாதீங்க. ஏன்னா இது எழுதலைனா கூட பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா அது ரொம்ப இம்ப்ரெஷன் வந்து டக்குன்னு குறைச்சிரும். ஸோ அண்ட் அவங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்குது. அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆரோ அந்த ஸ்டார் போடுறதுக்கு பதிலாக இவங்க டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. தட் வாஸ் குட். ஓகே. அண்ட் நீட்டாக வந்து இவங்களும் சென்டரில் தான் கொஷின் நம்பர் போட்டிருக்காங்க அண்ட் அண்டர்லைன் பண்ணியிருந்திருக்காங்க. பட் மோர் தேன் இந்த வளைவாக போடுறத விட டபுள் லைன் வில் மேக் அவள் பேப்பர் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பிகாஸ் நான் எப்போவுமே டபுள் லைன் தான் போடுவேன். அண்ட் இது வந்து ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம ஒவ்வொன்றுக்கும் போடுறதுக்கு. டபுள் லைனாக டக்கு நம்ம ஸ்கேல் வச்சு போட்டுடலாம். டோன்ட் ஃபர்கெட் டு டேக் ஸ்கேல் கண்டிப்பாக வேணும். பசங்க மோஸ்ட்லி எடுக்கிறத நான் பார்த்ததே இல்லை. அப்படியே போயிடுறீங்க. பட் நீங்கள் போனாலும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்பப்போ இருக்கிறது அப்பப்போ அண்டர்லைன் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா தெரிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள். இந்த மோர் தேன் 25% இதெல்லாம் வந்து வேர்டிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2:1 இதெல்லாமே வந்து இது வந்து ஆர்டர் படி எழுதணும். நம்ம மொதல் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் இருக்கான்னு பார்க்கணும். 10% பாயிண்ட் அவங்க விட்டுட்டாங்க. ஸோ அந்த ஆஃப்டர் இது வந்து அவங்க எழுதியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து அந்த வேர்டிங்ஸ் வந்து அவங்க ப்ராப்பராக இல்லை. அதாவது சில வேர்டிங்ஸ் வந்து வில் கிவ் யூ டிஃப்ரெண்ட் மீனிங் இஃப் யூ ஹேவ் இன்டர்பிரட் இன் அ ராங் வே. ஸோ அதனால தான் இவங்களுக்கு மார்க் வரல. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எழுதும்போது கொஞ்சம் ரொம்ப பார்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட் அவங்க வந்து 4th கொஷின் 4C எழுதியிருக்காங்க. ஸோ உங்கள் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஆமாம், அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு வேலை செக்ஷன் தெரியலனா கூட பரவாயில்ல, ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 மென்ஷன் பண்ணுங்கள். எதுவுமே இல்லாமல் ஆஸ் பர் ப்ரெஸ்கிரைப்ட் ஆக்ட் அந்த மாதிரி எதுவும் போடாதீங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் டபுள் என்ட்ரி சிஸ்டம் பற்றி எழுதியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிஸ்க்ளோஷர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். இது எப்படி எக்ஸ்பென்ஸ், இது வந்து வவுச்சிங் மாதிரி தான். லைக் கம்பெனி ஆடிட் 2 வவுச்சிங் இல்லை, கம்பெனி ஆடிட் 2 ஒரு எக்ஸ்பென்ஸை நம்ம எப்படிலாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் இதுவுமே வந்து நம்ம வந்து எப்படி கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அது மாதிரி. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு P&L நீங்கள் போட்டு காமிச்சிங்கன்னா இட் வில் கிவ் யூ குட் ஆஃப்டர் ரைட்டிங். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் வாட் எவர் தேர் இன் தி சஜஸ்டட் ஆன்சர்ஸ் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸை நான் அந்த இடத்துல நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் 3 பேலன்ஸ் ஷீட் மாதிரி சும்மா ரஃபாக நீட்டாக எழுதணும்னு அவசியம் இல்லை. அந்த எக்ஸ்பென்ஸ் ஏதோ ஒரு 1 or 2 3 எக்ஸ்பென்சஸ் மட்டும் உங்களுக்கு நீங்கள் காமிச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் வவுச்சிங் வந்து இப்போ இதெல்லாம் வந்து இந்த ரீசன் ஃபார் ரீஃபண்ட் ஆஃப் ப்ரீமியம் இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ், அதுக்கெலாம் அவங்க மார்க் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் செக், பாஸ்புக் என்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கெலாம் அவங்க கிவன் 0 மார்க்ஸை. ஸோ அட் டைம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் மேனுவல் இருக்கிறத நம்ம கொடுத்தே ஆகணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆடிட் ரிவ்யூ ப்ரொசீஜர் SA 500 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அனலிட்டிக்கல் ரிவ்யூ வந்து ஆக்சுவலாக 500 இல்லை, 520 இல்லையா? ஸோ அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர் வந்து அவங்க 520 டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அனலிட்டிக்கல் ப்ரொசீஜர் எல்லாமே வந்து ஸோ 520 இங்கே கொண்டு வந்திருக்கலாம். இவங்க வந்து SA 500 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் கரெக்டு தான். பட் ஆனால் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டு த பாயிண்ட் இல்லை. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது இல்லை சஜஸ்டட் ஆன்சர்ஸில். ஸோ ரெஃபர் லாஸ்ட் ஒரு 2-3 சஜஸ்டட் ஆன்சர்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். வவுச்சிங் அண்ட் வெரிஃபிகேஷனுக்கு முக்கியமாக அவங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதை நீங்கள் கொஞ்சம் கேதர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்ஸ் லூஸ் பண்ணுறது வந்து சான்சஸ் இல்லாமல் இருக்கும். பேசிக்லி ஐம் நாட் கோயிங் இன் டு த கொஷின் ஆன்சர்ஸ். ப்ரெசன்டேஷன் மட்டும்தான் நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம். ஸோ ப்ரெசன்டேஷன் வைஸ் நான் என்ன சொல்கிறேன்னா வவுச்சிங் அண்ட் வெரிஃபிகேஷனில் ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் எழுதாதீங்க, தனித்தனி பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அதே மாதிரி இது வந்து வெரிஃபிகேஷன், ஸ்பெஷல் ஆடிட் இது வந்து ஓகே. ஸ்பெஷல் ஆடிட் இது நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. வவுச்சிங் வெரிஃபிகேஷனோட சேர்ந்தது ஸ்பெஷல் ஆடிட்டும் அதே மாதிரி தான். டெய்லி ஒரு கொஸ்டினாக படிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிச்சிடலாம். அண்ட் ஸ்பெஷல் ஆடிட் நீங்கள் எழுதும்போது இப்படி எழுதுங்க, இந்த மாதிரி எழுதாமல் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே இருக்கிற இன்கம் என்ன, இன்கம்னு ஹெட்டிங் போட்டு என்னென்ன இன்கம்லாம் வருது. நம்பர் 2 எக்ஸ்பென்ஸ், என்னென்ன எக்ஸ்பென்ஸ் எல்லாம் அங்கே இன்கர் ஆகும் இந்த மாதிரி யோசிங்க. ஒரு நீங்களே வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸ், நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு மால் நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு என்னெல்லாம் இன்கம் வரும், என்னென்னலாம் எக்ஸ்பென்ஸ் வரும், என்னென்ன அசட்ஸ் நீங்கள் இருக்கும், என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்கும். மோஸ்ட்லி அசட் அண்ட் லைபிலிட்டி பாயிண்ட் சேம் தான்.
ஃபிக்ஸட் அசெட் வவுச்சர்ஸ் இருக்குது அந்த மாதிரி எழுதுறது. பட் ஆனால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் மாறும். இப்போ ஹோட்டல்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், மால்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், தேட்டர்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக எழுதுங்க. இன்கம்க்கு தனியாக, எக்ஸ்பென்ஸ் மொத்தம் 4 ஹெட்டிங் தான். இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசெட்ஸ், லைபிலிட்டி, ஜெனரல் பாயிண்ட்ஸ்லாம் இன்டர்னல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துருங்க. இங்கே ஃபர்ஸ்ட்டே இன்டர்னல் கண்ட்ரோல் எழுதாதீங்க, ஏன்னா அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட். யூ ஹேவ் டு பி யூனிக் while you are presenting your paper. Your paper should be different from others. அப்போ தான் உங்களுக்கு வந்து மோர் மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ இந்த லோக்கல் பாடிஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி எழுதாதீங்க. அவாய்ட் அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜாக இருக்குது. ஐசிஐ ஸ்லாங்கில் நீங்கள் எழுதணும். சம் எக்ஸ்பென்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் ஆல் த ப்ரொவிஷன்ஸ் பட் யூஸ்லெஸ், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு புக்கில் இருக்காது. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் தீஸ் பாயிண்ட்ஸ். தெரியலனா உங்களுக்கு ஐசிஐ ஸ்லாங்கில் எழுத முடிஞ்சால் எழுதுங்க. அப்படி எழுத முடியல அப்படின்னா நீங்கள் வந்து லைசன்ஸ் இந்த கொஷின் அட்டன் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே அதே மாதிரி தான். ஆடிட் ஆஃப் கிராண்ட்ஸ் அண்ட் லோன், ஆடிட் ஆஃப் ஸ்டோர்ஸ், ப்ரொவிஷன்ஸ், பர்ஃபார்மன்ஸ், ப்ரொப்ரேட்டரி ஆடிட், இந்த ஹெட்டிங் ஓகே. பட் உள்ளே எழுதுகிற பாயிண்ட் அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ரிசீவ்ட் அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் ஆர் நாட். இது வந்து ஃபுல் சென்டென்ஸ் வந்து ஃபுல்லாக முடியல. அண்ட் நம்ம அந்த ஐசிஐ ஸ்லாங்கில் இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து மார்க் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலை. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் ஹேவ் டு பி அவாய்ட். அதாவது இந்த செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கேதர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இவங்க எழுதியிருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஸோ அதனால் கடைசி எழுதியிருக்காங்க வெல் அண்ட் குட். பிகாஸ் இதில் மொத்தமே வந்து அவங்களுக்கு 3 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 10 மார்க்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் அதை ஃபர்ஸ்ட் ப்ரெசென்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங். ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங்னா என்னென்னு எழுதியிருக்காங்க. பட் ஆனால் அதை கரெக்டாக எழுதலாம். அவங்க cannot check all the 100% population. ஸோ சாம்பிளிங் மெத்தட், அவங்க சாம்பிளிங் மெத்தட்னா என்ன எழுதியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாம்பிளிங் வந்து இன்னும் கொஞ்சம் புக்கில் இருக்கிற மாதிரி அவங்க எழுதணும். ஸோ அந்த மாதிரி எழுதலை. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இதெல்லாம் எஸ்ஏ 500 சீரீஸில் இருக்கிறது அவங்க அப்படியே எழுதியிருக்காங்க. அதாவது ஆடிட் எவிடன்ஸ்னால் என்னென்னு எழுதியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ், இன்டர்னல் எவிடன்ஸ், அது ரிட்டன் வந்து மோர் தென் ஓரல். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் இஸ் மோர் ரிலேபிள் தென் இன்டர்னல். இதெல்லாமே புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ். அந்த ஃபோட்டோ காப்பி இதை ஒரிஜினல் இருக்கணும். ஸோ இதெல்லாமே they have provided full marks, 4 marks. ஸோ ஓரளவு நீங்கள் வந்து ட்ரை டு ப்ரெசென்ட் வாட் எவர் தேர் இன் தி ப்ராக்டிஸ் மேனுவல். ஸோ இந்த கொஷின், இந்த ஆன்சர் ஷீட்டில் இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு ஒரு லாஸ்ட் ஒன் வந்து இது ரொம்ப கொஞ்சம் பழைய ஆன்சர் ஷீட் தான். பட் ஸ்டில் வி கேன் டேக் ஃபியூ பாயிண்ட்ஸ் ஃப்ரம் திஸ். ஸோ நான் இப்போது கவர் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். செகண்ட் பாயிண்ட் வவுச்சிங் அண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டேன். தேர்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன். லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபோர்த் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு கான்செப்ஷுவல் கொஷின்ஸ் எக்ஸாக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். அண்ட் வவுச்சிங், வெரிஃபிகேஷன், கம்பெனி ஆடிட், ஸ்பெஷல் ஆடிட், இதெல்லாம் ஸ்கோரிங் ஏரியா. ஸோ இதை நல்லா படிங்க. வவுச்சிங் அண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் கொடுக்காதீங்க, ஜென்ரல் பாயிண்ட்ஸ் கொடுக்காதீங்க. கம்பெனி ஆடிட்டில் நீங்கள் செக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். ஸ்பெஷல் ஆடிட்டில் நான் சொன்ன மாதிரி இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசெட்ஸ், லைபிலிட்டிஸ் அண்ட் ஜென்ரல் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுங்க. அண்ட் செகண்ட் சாப்டர், தேர்ட், ஃபோர்த்தில் டைரக்ட் கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. அண்ட் கொஷின்ஸ் தெரிலனா விடாமல் ஓரளவு மேக் ஓவர் பண்ணலாம். பட் அது வந்து தட் ஷுட் பி மோர் ரெலவெண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் இப்போது இந்த இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம எந்தெந்த பாயிண்ட்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து கரெக்ட் ஆர் இன்கரெக்டில் திஸ் இஸ் மை ஆன்சர் பேப்பர். ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் இன் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அதை எழுதிட்டேன். ஸோ கொஷின் நம்பர் நான் போடாமல் வெறும் 2ன்னு எழுதினேன். பட் when I comes to நான் ஃபைனல் வரும்போது நான் கொஷின் நம்பர்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் இது வந்து அப்போ வந்து நான் 2, 3 இது மட்டும் தான் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் கொஷின் நம்பர்னே போடுங்க, அதுதான் கொஞ்சம் நீட்டாகவும் இருக்குது. ஸோ கரெக்ட் ஆர் இன்கரெக்டில் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் ஆர் இன்கரெக்டானு எழுதிட்டு, இப்போ நான் எஸ்ஏ நேம் எழுதுறேன்னா அதில் நான் வந்து ஆடிட் டாக்குமெண்டேஷன் நான் எழுதிட்டேன். ஸோ ஒர்க்கிங் பேப்பர்ஸ் பின்னாடி இருக்கிற பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி கம்பெனி ஆடிட் எனக்கு வந்து எனக்கு செக்ஷன் தெரியல. பட் ஸ்டில் நான் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிட்டேங்க. ஸோ அண்ட் இங்கே வந்து நான் தப்பு, ஆன்சர் தப்பு. ஸோ தே ஹவ் கிவன் 0 மார்க்ஸ். அண்ட் இங்கே வந்து அப்போ வந்து கரெக்டாக இன்கரெக்ட்னு எழுதினாலே 1 மார்க் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இப்போ அது கொடுக்கறது இல்லை. பிகாஸ் நான் இங்கே இன்கரெக்ட்டுங்கிறது கரெக்டு, பட் கீழே இருக்கிற ரீசன் தப்பு. ஸோ ஜென்ரலாக நான் எழுதிட்டேன். ஸோ அதனால் அவங்க வந்து 1 மார்க் கூட நிப்பாட்டிட்டாங்க. பட் ஆனால் இப்போ அப்படி கொடுக்குறது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நான் 139 கொடுத்துருந்துருக்கலாம். அப்போ எனக்கு மேபி நான் அப்போ சரியாக படிச்சிருந்துருக்க மாட்டேன். ஸோ கம்பெனி ஆடிட் கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் வந்து குவாலிஃபிகேஷன், டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் இன் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் வந்து 13 மார்க்ஸ்
அப்போ 16 மார்க்ஸ்க்கு இருக்கும் 2 மார்க்ஸ். நான் வந்து அதில் 13 மார்க்ஸ் எடுத்தேன். பிகாஸ் ஃபுல்லாகவே நான் என்ன படித்தேன் அப்படின்னா ஷுட்பி பன்சால்ஸ் மேம் அவங்களோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆன்சர் ஷீட், அப்புறம் சுஜிதா பப்ளிகேஷன் ஸ்கேனர்ஸ், அந்த ஸ்கேனர்ஸில் ஒன் வேர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் விகாஷாஸ்வல் சார் அவங்களோடதுலேயே நிறையா இருக்கும். அது போக நம்ம லாஸ்ட் சஜஸ்டட் ஆன்சர்ஸ், பழைய கொஷின் பேப்பர் அண்ட் சஜஸ்டட் ஆன்சர்ஸ் டெய்லி ஒன்று எழுதி பார்த்தேன். ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து அதில் இருக்கிற 2 மார்க்ஸ் மட்டும் சொல்லி பார்த்தேன். வேறு எதையுமே நான் சொல்லி பார்க்கல. அதை மட்டும் நான் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்து சொல்லி பார்த்தேன். அண்ட் ஓரளவு அது ரிலேட்டடாக அதுலேருந்து ஒரு 2-3 கொஷின்ஸாவது நமக்கு கண்டிப்பாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நான் எப்போவுமே என்னோட கான்செப்ட் என்னன்னா 2 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட்டு, நெக்ஸ்ட் என்னோட மார்க்ஸ் ஸ்கோரிங்காக இருந்தது நான் வவுச்சிங் வச்சுருந்தேன், அப்புறம் ஸ்பெஷல் ஆடிட் வச்சுருப்பேன், அப்புறம் கம்பெனி ஆடிட், அதுக்கப்புறம் தான் அந்த மிச்சம் இருக்கிற எஸ்ஏஸ் அதெல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து வவுச்சிங் எழுதிட்டேன். ஸோ இதுதான் நான் சொன்னது. இப்போ வவுச்சிங் எழுதும்போது இந்த ஜென்ரல் பாயிண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸில் வவுச்சிங் வரிசையாக இருக்குது அப்படின்னா 3A எல்லா கொஷினும் நம்ம திரும்ப அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. கொஷின் நம்பர் 3A போட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட்டு வவுச்சிங்னா என்ன எழுதிட்டேன். இட் இஸ் அன் எக்ஸாமினேஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் த்ரூ விச் ஆத்தென்டிசிட்டி அண்ட் இது ஒரே ஒரு பாயிண்ட் தான். இது வந்து ஜென்ரல் பாயிண்ட்ஸ், இதுக்கு மேலே எழுத வேண்டியதில்லை. நம்ம இதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 கொஷினோ 3 கொஷினோ வரிசையாக கேட்டிருப்பாங்க. ஹவு வில் யூ வவுச் ஆர் வெரிஃபை த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ரீஃபண்ட்னா நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ், த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர் வைல் சி நான் வந்து டபுள் லைன் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். for the refund of general insurance premium paid. ஸோ இதில் 1, 2, 3 பாயிண்ட்ஸ் போட்டு நீட்டாக நம்ம பாயிண்ட் வைஸ் நம்ம 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 மார்க்ஸ். இன்னும் நான் கொஞ்சம் டு த பாயிண்ட் நான் எழுதியிருந்தேன் அப்படின்னா மேபி நான் ஒரு எஸ்ஏஓ இல்லை எஸ்ஏ கொண்டு வர முடியாது, ஒரு ஏஎஸ்ஓ இல்லை கம்பெனிஸ் ஆக்டில் ஏதாவது ஒரு மென்ஷன் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட் பாயிண்ட் கொண்டு வந்திருந்தேன் அப்படின்னா ஃபுல் மார்க் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். இப்போ அகைன் வந்து நான் வந்து திரும்ப நான் வவுச்சிங் டெஃபினேஷன் எழுதணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் நான் ஒன்ஸ் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் இதெல்லாம் கண்டினியூட்டி தான். ஸோ பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸில் நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இட் வாஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஆஸ் பர் ஐசிஏ மெட்டீரியல். ஸோ அதனால் அவங்க 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேல் ப்ரொசீஸ் ஆஃப் ஜங்க் மெட்டீரியல். ஸோ இதில் வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். அண்ட் இட் வாஸ் நான் பார்ட் 1 பார்ட் 2 ஆஃப் ஷெட்யூல் 2. ஸோ ஐ வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் இந்த கொஷனில். ஸோ அதனால் அவங்க வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. அண்ட் AS2 நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நான் கேரோ கூட இங்கே மென்ஷன் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ஏன்னா AS2 வரும்போது கேரோ உள்ளே வரணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி. அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னால் என்னென்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் டு பி கன்சிடர்ட் வைல் வவுச்சிங் அப்படின்னு சொல்லி வெதர் செக் எல்லாமே ஒரே பாயிண்ட் எழுதாதீங்க. வெதர்னு எழுதாதீங்க. ஒன்று செக் எழுதுங்க, அதுக்கப்புறம் வெதர் எழுதுங்க, மேக் ஷியர், அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெர் அந்த மாதிரி. ஸோ எழுதுனீங்கன்னா இங்கே நான் ஏஎஸ் கொண்டு வந்துட்டேன். அந்த 10 இயர்ஸ்க்கு மேலே அமௌண்டைஸ் பண்ணக்கூடாது அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ 3 மார்க்ஸ். ஸோ இதிலே வந்து நமக்கு எவ்வளோ மார்க்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 13 மார்க்ஸ் ப்ளஸ் ஒரு கொஷனுக்கு ஒரு 4 மார்க் ப்ளஸ் ஒரு 3 மார்க், இன்னொரு கொஷனுக்கு ஒரு 3 மார்க், ஒரு 2 மார்க்ஸ். ஸோ இந்த வவுச்சிங் அண்ட் 2 மார்க்ஸ்லேயே நம்ம வந்து ஓரளவு ஒரு 20+ வாங்கிடலாம். அதுக்கப்புறம் ஏசேஸும் அதே மாதிரி தான். இப்போ இதில் வந்து 299 ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ். மேபி நான் இங்கே ஒரு காமா போட்டுருந்துருக்கலாம். இங்கே வந்து நான் வந்து நேம் எழுதலை, ஏன்னா ரெண்டுமே ஒரே நேம்னால மேபி நான் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே எழுத ஆரம்பிச்சிட்டேன். இங்கே நான் வந்து எழுதியிருக்கணும் ஜாயிண்ட் ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே வந்து சினாரியோ கொஷின்ஸு. ஸோ 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஆடிட் எவிடன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. சஃபிஷியன்ட் அண்ட் அப்ராப்ரியேட் இருக்கணும், கேதரிங் எவிடன்ஸ். ஸோ இது வந்து நான் வந்து டு த பாயிண்ட் எழுதலை. ஸோ நான் எவ்வளோ எழுதியிருந்தாலும் அவங்க கரெக்ட் போட்டிருக்காங்களே தவிர சின்ஸ் அவங்களோட எக்ஸாக்ட் ஆன்சர் இல்லாதனால தே ஹவ் நாட் கிவன் எனி மார்க்ஸ் ஃபார் திஸ் கொஷின். நெக்ஸ்ட் வந்து ரெகக்னைசேஷன் பிரின்சிபல் ஆஃப் கண்டிஜென்ட் லைபிலிட்டி. இது நான் கரெக்டாக எழுதலை. ஸோ 0 மார்க்ஸ். நெக்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர். இப்போ ரிமூவல் ஆஃப் ஆடிட்டர்னா நான் செக்ஷன்ஸ் கோட் பண்ணியிருந்துருக்கணும். இங்கே ஆஸ் பர் செக்ஷன் 140 நான் கொடுத்துருக்கணும். பட் நான் கொடுத்துருந்தேன்னா மேபி எனக்கு ப்ளஸ் ஒரு 1 மார்க் கிடச்சிருக்கும். கண்டிப்பாக 4 மார்க்ஸ்க்கு நான் 3 மார்க்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருந்திருப்பேன். அண்ட் ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிக்ரீஸ் இன் கிராஸ் ப்ராஃபிட். இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஒரு சின்ன ஒரு 2-3 பாயிண்ட்ஸ், ஒரு 2 பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் வாட் எவர் நம்ம பாயிண்ட்ஸ் என்னென்ன நம்ம எழுதணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் எழுதலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கண்டினியூஸ் ஆடிட். இதெல்லாம் நான் சும்மா தான் எழுதியிருக்கேன். வாஸ் நாட் வெரி கான்ஃபிடென்ட் இன் மை ஆன்சர்ஸ். ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் ஃபாலோ ஃப்ரம் ஸ்டாஃப், என்கேஜ் அ பர்சன் ஹூ வேர் வெரி வெல்ஸ்ட் இன், இதெல்லாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது புக்கில். ஸோ அதுக்கு மார்க் கொடுக்கல. ஸோ இன் ஷார்ட் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சது எழுதுனா அவங்க மார்க் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் பேமெண்ட் ஃபார் அக்விசிஷன் ஆஃப் ஆசெட்ஸ். ஒரு ஆசெட்ஸ் அப்போ இருக்கிற அப்போ AS10 இப்போ AS10 PPE மாறிடுச்சு. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். AS6 மென்ஷன், அப்போ வந்து AS6 இருந்துச்சு, இப்போ AS6 கிடையாது. ஸோ அதனால் இந்த மார்க்ஸ் இப்போ அது நம்ம ரெலவெண்ட் இல்லை. கம்பெனிஸ் ஆக்ட் கொண்டு வரணும், டிஸ்க்ளோஷர் எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே
இதுதான் முக்கியமாக நான் இந்த பேப்பர் நான் மெயினாக காமிக்கிறதுக்கு ரீசன் இந்த கொஸ்டின் தான். அதாவது குவாலிஃபைடு ஒப்பீனியன், அவங்க வந்து ஒப்பீனியன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன், குவாலிஃபைடு ஒப்பீனியன், அட்வர்ஸ் டிஸ்க்ளைமர். ஆனால் இங்கே நான் எழுதின பாயிண்ட்ஸ் வந்து மீனிங் கரெக்டாக வர மாதிரி எழுதினேனே தவிர பட் வந்து எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் நான் எழுதலை. ஸோ தே ஹவ் கிவன் 0 மார்க்ஸ். அதாவது நான் டஸ் நாட் கிவ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அதெல்லாம் கிடையாது. எஸ்ஏ 700ல் அவங்க கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது எக்ஸாக்டாக எழுதினா மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு மார்க். நான் இந்த கொஸ்டின் எனக்கு நல்லா தெரியுங்கிற கான்ஃபிடென்ட்டில் நான் அட்டன் பண்ணிட்டேன். நான் நீட்டாக குவாலிஃபைட் ஒப்பீனியன், நான் என்ன சச் ஒப்பீனியன் ஆர் 4 டைப்ஸ் நான் அதெல்லாமே எழுதினேன். பட் எல்லாமே என்ன தான், எல்லாமே வேஸ்ட். பிகாஸ் நான் வந்து பாயிண்ட் கரெக்டாக எழுதாதனால அவங்க எதுக்குமே மார்க் கொடுக்கல. ஸோ டோன்ட் டூ தட். ஓரளவு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து எஸ்ஏஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு எஸ்ஏ வந்து மோர் தேன் 1.5 பேஜ் எழுதுறதுக்கு இருக்காது. எஸ்ஏ 700 சீரீஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது பார்க்கலன்னா ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எஸ்ஏஸ் வந்து டு த பாயிண்ட் நீங்கள் வந்து கொடுங்க. ஏன்னா ஒரு எஸ்ஏ படிக்கிறதுக்கு ஒரு ½ hour கூட ஆகாது. 2 பேஜுக்கு மேலே எந்த எஸ்ஏவும் கிடையாது. எஸ்ஏ 700 நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில். 600 சீரீஸ் 500 சீரீஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது போக எனக்கு வந்து வேறு எஸ்ஏஸ் வேணும் அப்படின்னா பெய்ட் நோட்ஸ் இருக்குது. ப்ளீஸ் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை இதுலேயோ வந்து ஒரு கமெண்ட் ஒரு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ராட்லண்ட் ரிப்போர்ட்டிங், ஃபினான்ஷியல், இது வந்து அப்படியே நான் எழுதியிருப்பேன். வாட் எவர் தேர் இன் த புக், எஸ்ஏ 240 2 levels. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். ஸோ 4 மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எழுதியிருந்துருக்கலாம். ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டாக இதை கொண்டு வராமல் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கலாம். அப்புறம் சர்ப்ரைஸ் செக், இதெல்லாம் புக்கில் இருக்கிறது நான் ரொம்ப எழுதியிருக்க மாட்டேன். இட் இஸ் இன்டர்னல் ஆடிட் பர்சன், ஒரு பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து ஓரளவு நான் ஜென்ரல் பாயிண்ட்ஸாக தான் எழுதியிருந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி எழுதாதீங்க, தட் வில் நாட் கிவ் யூ எனி மார்க்ஸ். அது மாதிரி பிரின்சிபல் ஆஸ்பெக்ட்ஸ் டு பி கவர்டு, இந்த இன்டெகிரிட்டி, அதர்ஸ், இதெல்லாம் நான் எழுதினேன். இதெல்லாம் நான் படித்து வச்சிருந்தேன். பட் ஆனால் உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் படிக்கல, நான் ஹெட்டிங் மட்டும் தான் படிச்சிருந்தேன். அண்ட் ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட், எந்த கொஸ்டின் எழுதணும். இந்த 2 கொஸ்டின் இருக்கும், அந்த 2 கொஸ்டினில் கன்ஃபியூஸ் ஆனாலும் நான் 2மே எழுதி வச்சேன். பட் ஆனால் உள்ள பாயிண்ட்ஸ் கரெக்டாக எழுதாதனால எல்லாமே அவங்க தப்பு போட்டாங்க. they didn't give any marks. Okay. And audit engagement letter, essay ஒரு essay quote பண்ணிட்டோம் நம்ம. and scope of the business, இதெல்லாம் ஓரளவு நம்ம relevant to that என்னென்னா நம்ம ஓரளவு ரெலவெண்ட்டாக தான் நான் எழுதியிருக்கேன். it was not any story writing. so they have given full marks. and assertion to be used by the auditor, என்னென்ன அசர்ஷன் யூஸ் பண்ணணும், இதுவும் நம்ம புக்கில் இருக்கிற கொஷின் தான். எக்ஸிஸ்டன்ஸ், ஓனர்ஷிப், ரைட்ஸ், இது எல்லாமே. பட் ஆனால் நான் உள்ளே இருக்கிற இது எல்லாமே சும்மா நான் என்ன எழுதியிருக்கேன்னா வெதர் அசஸ்டன்ட், இது ஓகே, எக்ஸிஸ்ட் ஆன், இதுக்கு இந்த பாயிண்ட் தான். ஓனர்ஷிப்பும் ஓகே, பட் ரைட்ஸ் வந்து வெதர் த கிளைண்ட் ஹேஸ் ரைட்ஸ் ஆர் த இன்சிடென்ட் ஹேஸ் பின் பாஸ் டு, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். அண்ட் கம்ப்ளீட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஆப்ளிகேஷன், எனி ஆப்ளிகேஷன் அரைசஸ் அவுட் ஆஃப்னா நான் ஐ ஹவ் டு ரைட் கண்டிஜென்ட் லைபிலிட்டி ஏதாவது இருக்கா, பேயபிள் இருக்கா, அந்த மாதிரி எழுதணும். நான் டிஸ்க்ளோஷர் மேக் பண்ணியிருக்காங்களா, இது எல்லாமே ஐ ஹவ் டு பி ஸ்பெசிஃபிக். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின், இது நான் சும்மா தான் எழுதியிருக்கேன். வாட் எவர் எனக்கு தெரிஞ்சது எஸ்ஏ 320, இது இந்த மாதிரி கொஷின்லாம் வந்து எனக்கு தெரியல. பட் ஸ்டில் சம்திங் ரெலவெண்ட் டு தேட் நான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஓரளவு ரெலவெண்ட்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒன் மார்க்காவது அவங்க போடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அட்லீஸ்ட் 11 பாயிண்ட்ஸ் எழுத சொன்னேன். ஸோ தட்ஸ் இட். 3 கொஷின் பேப்பர் நம்ம 3 ஆன்சர் ஷீட் பார்த்தோம். அண்ட் 3 ஆன்சர் ஷீட்டில் நம்ம எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணணும், வாட் ஆர் த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்த்தோம். டு கன்சாலிடேட் இட் ஒன்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூனிக் பாயிண்ட்ஸ் எழுதணும். அண்ட் 2 மார்க்ஸில் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். வவுச்சிங் வெரிஃபிகேஷன், யூனிக் பாயிண்ட்ஸ் இருக்கணும். எஸ்ஏஸ் வந்து நேம் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அண்ட் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். கண்டிப்பாக ஒரு கொஸ்டினாவது உங்களுக்கு டஃப்பான கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினை பார்த்து டோன்ட் ஃபெட் அப், எங்கேருந்து வருதுன்னே தெரியல அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இட் இஸ் வெரி காமன் இன் CA எக்ஸாம்ஸ். அண்ட் ஸோ டோன்ட் பாதர் அபவுட் இட். அண்ட் கான்செப்ஷுவல் கொஸ்டினுக்கு லைக் கான்செப்ஷுவல் கொஸ்டினா செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர். செகண்ட் சாப்டரில் கூட ஓரளவு எஸ்ஏஸ் தான் இருக்கும். தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் மேனுவலாக ட்ரை டு கவர் இட். ஸ்டடி மெட்டீரியல் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் ப்ராக்டிஸ் மேனுவல் யூ கேன் ஸ்டில் டூ இட், யூ ஹேவ் டைம். அண்ட் வவுச்சிங் வெரிஃபிகேஷன் அண்ட் கம்பெனி ஆடிட் ஸ்பெஷலாக இட் இஸ் அ ஸ்கோரிங் ஏரியா ஆஃப் அமோங் ஆல் தீஸ் திங்ஸ். உங்களுக்கு இருக்கிற சாப்டர்ஸில் இந்த சாப்டர்ஸ் தான் வந்து ரொம்ப ஸ்கோரிங்கான ஏரியா. ஸோ டோன்ட் அவாய்ட் இட். இது வந்து உங்களோட சாப்டர்ஸு. செகண்ட் மாடியூல், இது வந்து செகண்ட் மாடியூல் அண்ட் ஃபர்ஸ்ட் மாடியூலில் 5th சாப்டர். ப்ளீஸ் கவர். உங்களால் ப்ராக்டிஸ் மேனுவல் கவர் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் கம்பைலேஷனாவது கவர் பண்ணிடுங்க. அண்ட் டேரக்ட் கொஸ்டின்ஸ் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டரில் கேட்குறாங்க. இன்கேஸ் ஏதாவது கொஸ்டின் தரலனா லைக் நான் லாஸ்ட்டாக நாங்கள் எழுதியிருந்த மாதிரி ஒரு 1 mark or 2 marks அவங்க ஃபெச் பண்ணுவாங்க. அண்ட் கான்ஃபிடென்ட் இஸ் வெரி மஸ்ட். பிஃபோர் யூ ஆர் கோயிங் ஃபார் எக்ஸாம் பி கான்ஃபிடென்ட். நம்ம கான்ஃபிடென்ட் எப்போ வரும்னா நம்ம எல்லாமே படித்து முடிச்சா தான் நம்ம கான்ஃபிடென்ட் வரும். ஸோ மேக் ஷியூர் தட் யூ கம்ப்ளீட் ஆல் தி போர்ஷன்ஸ் வித்தின் ப்ராப்பர் டைம். ஷெடியூல் போடுங்க, ஷெடியூல் அப்பப்போ ரிவைஸ் பண்ணுங்கள், பிளான் பண்ணி படிங்க, அப்படியே ஃப்ளோவில் படிக்காதீங்க. And my last point is all the best for your exam. And be safe inside the house, don't go anywhere out. And
மேக் யூட்டிலைஸ் த டைம் ஃபார் ப்ராப்பர் ரிவிஷன். எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா அதெல்லாம் தயவு செஞ்சு மைண்டில் வச்சுட்டு அதெல்லாம் யோசிக்காதீங்க. பிகாஸ் அதிலே உங்களுக்கு டைம் போயிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.